ஹாய் ஹலோ விவோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி தமிழச்சி. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உழைக்கும் மனிதன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒரு நாள் அரசன் காட்டிற்கு வேட்டைக்கு சென்றிருந்தான். பயணம் செல்லும் வழியில் ஓர் இரவு ஒரு நெசவாளியின் வீட்டில் தங்கினான். அவர்களுக்கு தன் வீட்டுக்கு வந்து தங்கியிருப்பது அரசன் என்பது தெரியாது. யாரோ ஒரு வேட்டைக்காரன் வந்திருக்கிறான் என நினைத்து கொண்டு தங்க வசதி செய்து கொடுத்தார்கள். அரசன் காலையில் எழுந்து கொண்டபோது நெசவாளி நூல் நூற்க தொடங்கியிருந்தான். அவனது இடது கையில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருந்தது. அரசன் அந்த நெசவாளியிடம், "இது என்ன, உனது இடது கையில் கயிறு?" என்று கேட்டான். இந்த வீடியோக்கு இடையில ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. அது என்ன அப்படின்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. பைமோட் e-shopping இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதற்கு அந்த நெசவாளி, தொட்டிலில் உள்ள குழந்தையை ஆட்டுவதற்காக இந்த கயிறு என் கையில் கட்டப்பட்டிருக்கிறது. குழந்தை அழுதால் இதை இழுப்பேன் என்றான் நெசவாளி நூல் நூற்றுக்கொண்டே. அவன் அருகில் ஒரு நீண்ட குச்சி இருந்தது. இந்த குச்சி எதற்கு என கேட்டான் அரசன். வெளியே என் மனைவி தானியங்களை வெயிலில் காய போட்டிருக்கிறாள். இந்த குச்சியின் மறுமுனையில் கருப்பு கொடியை கட்டியிருக்கிறேன். இதை அசைத்தால் பறவைகள் அருகில் எதுவுமே வராது என்று பதில் கூறினான். அந்த நெசவாளி தனது இடுப்பில் மணிகளை கட்டியிருந்தான். இந்த மணியை எதற்கு கட்டியிருக்கிறாய் என கேட்டான் அரசன். வீட்டில் ஒரு எலி இருக்கிறது. அதன் தொல்லையை சமாளிக்க இந்த மணியை ஒலித்தால் போதும், ஓடிவிடும் என்று பதில் கூறினான் நெசவாளி. அவனது வீட்டின் ஜன்னலுக்கு வெளியே 4-5 சிறார்களின் முகம் தெரிந்தது. நெசவாளியை பார்த்து, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டான் அரசன். நூற்பு வேலை செய்து கொண்டிருக்கும் போது வாய் சும்மாதானே இருக்கிறது, அதனால் அவர்களுக்கு எனக்கு தெரிந்த பாடங்களை நடத்துகிறேன் என்று கூறினார் நெசவாளி. அவர்கள் வெளியே இருந்து கேட்டுக்கொள்வார்கள் என்றான். அவர்கள் ஏன் வெளியே இருக்கிறார்கள், உள்ளே வரலாம் தானே என கேட்டான் அரசன். அதற்கு நெசவாளி சொன்னார், அவர்கள் காதுதான் நான் நடத்தும் பாடங்களை கேட்கப் போகிறது. ஆகவே அவர்களை என் வீட்டுக்கு முன்னால் உள்ள மண்ணை குலைத்து தரும்படி செய்திருக்கிறேன். என்னிடம் பாடம் கேட்கும்போது அவர்கள் காலால் சேற்றை குலைத்து கொண்டிருப்பார்கள் என்று பதில் கூறினார். ஒரே நேரத்தில் இவ்வளவு விஷயங்களை ஒருவன் செய்ய முடியுமா என அரசனுக்கு வியப்பு தாங்க முடியவில்லை. நெசவாளி சொன்னான், இது மட்டும் இல்லை, என் மனைவி கிரேக்கத்து பெண். ஒவ்வொரு நாளும் 10 கிரேக்க சொற்களை ஸ்லேட்டில் எழுதி வைத்து போகிறாள். வேலை செய்து கொண்டே அதையும் கற்று வருகிறேன். ஒருவன் விரும்பினால் ஒரே நேரத்தில் கற்றுக்கொள்ளவும் கற்றுத்தரவும் வேலை செய்யவும் வீட்டை கவனிக்கவும் முடியும் என்பதற்கு இந்த நெசவாளிதான் சாட்சி. நாம் செய்யும் எந்த ஒரு வேலையையும் சோம்பேறித்தனப்படாமல் விருப்பத்துடன் செய்தால் எத்தனை வேலைகளை வேண்டுமானாலும் ஒரே நேரத்தில் ஒருவன் செய்ய முடியும் என்பதற்கு இந்த கதை ஒரு சான்றுங்க. நம்ம ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் என்னோடய சேனல்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.